ஏழு சபைகளுக்குள் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய வருகிறவர்களும் அப்படியே சிங்காத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளும் உண்மை உள்ள சாட்சியோ மருத்துவந்த முதற் பிறந்தவரோ பூமி ராஜாக்கள் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெகதோ நல்ல பிதாவே, சோதனை வார்த்தைகளா வருகிற எனக்கு கிருபை கொள் வைத்துக்கொள்ளும் மறைத்துக்கொள்ள ஆண்டவரே, வார்த்தை கொண்டு உடைய ஜனத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. மேப் வச்சிருக்கீங்களா? மேப்பு அதான் உங்ககிட்ட இருக்கா? இந்த மேப்பு இருக்கா? இல்லைல்லாம் தாங்க நீங்க வராதனால ஏழு சபைகள். ஏன் ஏழு சபையை தேர்ந்தெடுத்தார்? ஏழு சபை எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றெல்லாம் பல காரியங்களை கடந்த வாரங்களில் பார்த்தோம். எபேசு சபை குறித்து ஆண்டவர் முதலாவது ஒரு கடிதம் எழுதுறார். நிருபம்னா என்னது? கடிதம். பலவத்தின் தேவன் கடிதம் எழுதுறார் நேரடியா சொல்லி. அதாவது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களுக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இந்த நிருபங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவர்களாக, யாக்கோபு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவராக, அதே போல பேதுரு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவராக. ஏன் இந்த யோவானே யோவானே 3 நிருபங்களையும் யோவான் சுவிசேஷத்தை எழுதினதும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தந்தன வார்த்தையின்படிதான் வார்த்தையை அமைத்து எழுதினார்கள். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொஞ்சம் வித்தியாசம். அந்த ஆவியானவர் அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவே தரிசனமாகி முகமுகமா பேசுறார். நான் சொல்றது புரியுதா? நான் வந்து ஒரு பாஸ்வேர்ட் வச்சுக்கோங்களேன், அவர் பிரசாத்திட்ட பேசணும். அப்போ அவர் வந்து என்கிட்ட சொல்லி நீங்க அவர்கிட்ட சொல்லிருங்க ஐயா அப்படின்னா அது ஒரு முறை. அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்லிடுறேன். அதே இதை வில்ஃப்ரெடே டைரக்டா பிரசாத்திட்ட பேசுறாரு. அது சற்று வித்தியாசம், அப்படிதானே? இதே போல ஆவியானபடியை ஏவுதலினாலே யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். 3 நிருபங்களை அவர் எழுதினார், கடிதம் எழுதினார். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது அங்கே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? 1:19 நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவர்களை எழுது. அதுக்கு முந்தினதுல என்ன பார்த்தோம்? 17ஆம் அதிகாரம், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல பாதத்தில் விழுந்தேன். போதும்.
அப்போ ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து அவர் பிதாவின் வலது வாரிசத்தில் போய் அமர்ந்த பின்பு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு நேரடியாக அவர் கடிதத்தை டிக்டேட் பண்றார். டிக்டேட் பண்றதுன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஆபீஸ்ல ஒரு ஜிஎம் இருப்பாரு, ஜிஎம்க்கு ஒரு ஸ்டெனோ இருப்பார், பர்சனல் செக்ரட்டரி. இந்த பர்சனல் செக்ரட்டரி தானா எதுவும் செய்ய மாட்டார். மேல் அதிகாரி என்ன சொல்றாரோ அதை அப்படியே எழுதுவார், அதை அப்படியே டைப் பண்ணுவார், அதை அப்படியே கொண்டு போய் கொடுப்பார். அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை மாற்றுவதற்கு பர்சனல் செக்ரட்டரிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் சொன்னதை அப்படியே எழுதுவார், கொண்டு போய் கொடுப்பாரு, கையெழுத்து போடுவார். இது போலதான் ஆண்டவர் டைரக்டா டிக்டேட் பண்றார், லெட்டர் எழுத சொல்றார். அந்த காலத்தில் எழுத படிக்க தெரியாத தாய்மார்கள் பாட்டிமார்கள் போஸ்ட் கார்டில் எழுதுறதுக்கு பேரப்பிள்ளைய பிள்ளைய பக்கத்தில் வச்சு நான் சொல்றதை எழுதடா, உங்க அப்பாவுக்கு கடிதம் எழுது, தாதாவுக்கு கடிதம் எழுதுன்னு சொல்லி அவங்க சொல்றது அவங்க எழுதுறது போகல. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு டைரக்டா ஒவ்வொரு சபைக்கும் நான் சொல்றதை எழுது, நான் என்ன சொல்றேன்னா அதைத்தான் எழுதணும், நீயா எதுவும் எழுதிட. ஊழியக்காண்டிய வேலை என்ன தெரியுமா? டெலிவரிங் த மெசேஜ். தேவன் கொடுக்கிற செய்திய அப்படியே ஜனத்துக்கு சொல்றது தான் என்னது ஊழியக்காண்டிய வேலை. இவரா ஓனா ஒன்னா பேசுனா அதுக்கு பேரு டெலிவரிங் மெசேஜ் கிடையாது. இது சொந்த சரக்காக மாறிடும். கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அப்பழுக்கல்லாமல் மாற்றம் இல்லாமல் அப்படியே தேவ ஜனத்துக்கு கொடுக்கிறதுக்கு தான் ஊழியக்காரன் தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அவன் ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றத நீ எழுது. அப்படி எழுத சொல்லும் போது முதல்ல எந்த சபைக்கு சொல்றாரு? எபேசு சபை. எபேசை பத்தி போன வாரம் பார்த்தோம்ல. எபேசு சபை ஆரம்பிச்சது யாரு? போன வாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ 19 திருப்பிக்கோங்க. ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எபேசு பட்டணத்துக்கு 18 அதிகாரத்துல பவுல் வேற யார் கூட போனா? அப்போல்லோ கூட போனாரு. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வேதாகமத்து மறக்க கூடாத பெயர்கள். அனனியா ஜபரியா மட்டும் எப்போதும் ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கு. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவரோடும் பவுலும் எங்க போனாங்க? எபேசு பட்டணம். எபேசு பட்டணத்துல ஆகில்லால் பிரிஸ்கில்லால வேண்டிட்டு பவுல் பிரிந்து போனார். அந்த பட்டணத்துக்கு யார் வந்தா? அங்க யார கட்டாங்க? அப்பல்லோ என்ற அவன் வேதத்தில் வல்லவன். பழைய ஏற்பாட்டில் இருக்க வேதத்துல ஒரு பண்டிதன். வேத பண்டிதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நல்ல வேதத்தை சரியாக எடுத்து விளக்கி சொல்லக்கூடிய வேத பண்டிதர், அதிக ஞானம் நிறைந்தவர், ஆராய்ச்சி பண்ணினவர்கள். அவங்க ஒரு நாளும் வாய்க்கு வந்ததை பேச மாட்டாங்க. ஆதாரம் இல்லாம பேசவே மாட்டாங்க.
அவங்க சொல்ற ஒவ்வொன்றுக்கு ஒரு ஆதாரம் பின்னணியம் இருக்கும். ஆதாரம் 3 காரியம் சொல்லியிருக்கல, அது இல்லாம பேசக்கூடாது. ஒன்று பிப்ளிக்கல் ஆதாரம் வேணும், பைபிள் இருந்து நீங்க எடுத்து காமிக்கணும். அல்லது சரித்திர ஆதாரம், செக்குலர் ஹிஸ்டரி, அதுல இருந்து ஆதாரம் எடுத்து நீங்க காமிக்கணும். மூன்றாவது அகழ்வாராய்ச்சி, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ், அதையும் நீங்க. அன்னைக்கு யூடியூப்ல நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு பிரபலமான ஊழியக்காரர் சும்மா வாய்க்கு அடிக்கிறார். அவர் பேசுறது ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரியை பேசுறார். ஓங்கி ஓங்கி பேசிட்டாப்புல பொய் உண்மை ஆயிருமா இல்ல உண்மை பொய் ஆயிரும். கிறிஸ்தவனை நீ தொடாதே, நீ கிறிஸ்தவனை தொடுவாய் ஆனால் முசுகட்ட பூஜை நசுக்குன என்ன ஆகும்? அது பெருகும். முசுகட்ட பூச்சி போல கிறிஸ்தவனை நீ தொடுவாய் ஆனால் கிறிஸ்தவம் பெருக ஆரம்பிக்க. இது சரித்திரம். ஆகவே கிறிஸ்தவன் அப்படியே விட்டு அவன் அப்படியே கொழுந்து ஒண்ணும் இல்லாம சீசாகி போயிருவான். அவனை தொட்டுட்ட அவன் பெருக ஆரம்பிப்பான் என்று சொன்னவர் யார்? யாருக்கா தெரியுமா? ராதாகிருஷ்ணன், எக்ஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன். ராஜாதியா இருந்தால் எனக்கு ஆதாரம் காமிச்சிருங்க, நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்டது ராதாகிருஷ்ணன், வாசிக்கிறேன், கேள்விப்பட்டது. ஒருவேளை ராஜாஜியாக இருப்பாரானால் எனக்கு ஆதாரம் இருந்தா கூடங்க, தவறை திருத்தி வந்து சரி அவர் ராஜாஜி சொல்லிட்டார், நம்ம அதையும் எடுத்து கொடுப்போம். வந்து ராஜாஜியா இருக்கணும், இல்லைன்னா ராதாகிருஷ்ணன் அவருக்காக. நான் அவர் என்ன சொல்லணும், வல்லபாய் படேல் சொன்னார். எங்க இருந்து வல்லபாய் படேல் சொன்னாரு? ஆதாரமே இல்லாம வாங்கி அடிக்கிறார். அப்படி கேள்வி கேட்கணும். வல்லபாய் பேசினாருன்னா எங்க ஆதாரம்? நான் அவர்கிட்ட கேட்கிறேன். நான் வாய்மொழி கேட்டது, நான் பார்த்தது அல்ல, வாய்மொழி கேட்டது. ராஜாஜியா சரி இருக்கட்டும், ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், அதுக்கு ஆதாரமாக நம்ம எடுத்து பார்ப்போம். நான் வல்லபாய் படேல் இல்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். எதற்கும் ஒரு ஆதாரம் நமக்குள் அப்படிங்கிற பட்டணத்தை எடுத்துக்கிட்டால் அங்கு கிறிஸ்தவம் ஆரம்பித்ததற்கு ஆதாரம் பிப்ளிக்கல் ஹிஸ்டரி இருக்கு, செக்குலர் ஹிஸ்டரி இருக்கு, அகழ்வாராய்ச்சி இருக்கு. 3 இருக்கு. 3க்கு ஆதாரம் இருக்கு. சரி, எபேசு பட்டணத்துல நிறைய காரியம் போன வாரம் பேசுறேன். 2 காரியம் மட்டும் சொல்லிட்டு போறேன். எபேசு பட்டணத்துல அதிகம் நிறைந்திருந்தது மந்திரவாதம். எனது உங்களுக்கு இங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க நார்த் இந்தியா போகணும், குஜராத் பக்கம் போகணும். குஜராத்திலே கிராம பகுதிக்கு போகும், ரூரல் ஏரியா. எல்லா ஊர்லயும் ஒரு மந்திரவாதி இருப்பான். அந்த கிராமத்தை அவன் கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். இதே போல எபேசு பட்டணம் முழுவதும் மந்திரவாதிகளா நிரப்பது. இதனாலதான் எபேசியர் எழுதும் போது 6ஆம் அதிகாரத்துல பவுலப்போஸ்தலன் நம்முடைய ஆயுதங்கள் அல்லது போராட்டம் 12ஆம் வசனத்துல சொல்றார், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும்
அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவியின் செயலோடு நமக்கு போராடு. சுவிசேஷம் எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றும். சுவிசேஷத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை. அது எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருந்தாலும் அவனையும் சுவிசேஷம் மாற்றும். அப்போது 19க்கு வாங்க. அவங்க 19ஆம் வசனம் 19 மாய வித்தைக்காராய் இருந்தவழியில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவன் கிரகத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காக கண்டார்கள். 20 இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விரித்தெடுந்து மேற்பட்டது. ரெனார்ட் போங்கே அவருடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிவீர்களானால், மிராக்கிள் நேரடியா பார்த்த ஒரு ஊழியக்காரர் என்று சொன்னார். குருடன் கண் திறக்கிறத நான் நேரடியா பார்த்தேன். ஆப்பிரிக்கா கண்டத்தில் அவர் ஊழியம் செய்வார். அங்கே ஒரு பெரிய எழுப்புதல். அவருடைய ஒரு கூட்டத்துக்கு எத்தனை லட்சம்? 6 லட்சமா? 6 லட்சம் ஜனங்கள் கூடினார். 6 லட்சம் இருந்தார். 6 லட்சம் ஜனங்கள் கூடினார். அந்த ஊழியத்தில் ஏற்பட்ட சம்பவம் இப்ப நான் வாசித்த வேத பகுதியில் நடந்த அதே சம்பவம். உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்க தேசத்துல மந்திரவாதங்கள் அதிகம். அந்த கூட்டத்தில், அவருடைய கூட்டத்தில் மந்திரவாதிகள் வந்து தங்கள் மந்திர புஸ்தகங்களை போட்டு கூட்டத்தின் நடுவில் அதை எரித்தார்கள். இந்த சம்பவம் பவுல் காலத்தில் மட்டும் இல்ல, 20, 21ஆம் நூற்றாண்டிலும் மிகப்பெரிய ஊழியக்காரர் ரெனார்ட் போங்கே அவருடைய ஊழியத்திலே இது நடந்தது. கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது. ஆகவே எபேசு சபை இவ்விதமாக அது வளர்ந்து பெருக ஆரம்பித்தது. ஆவிக்குரிய ரீதியில் மிக உன்னதமான நிலைமையில் இருந்தது எபேசு சபை. நீங்க ஏதோ குறித்து அறியன்னா எபேச நிருபத்தை வாசிக்கணும். வாசித்தா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எபேசு சபைக்கு 2 நிருபங்கள் அவர் எழுதியிருந்தார். நம்மளுக்கு கிடைத்தது ஒரே ஒரு நிருபம் தான். அதுக்கு ஆதாரம் எபேசு நிருபத்திலேயே இருக்கு. அதை நம்ம பார்க்க முடியும். எபேசியர் 3:4 இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். இதை வேத பண்டிதர்கள் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே இந்த எபேசிய நிருபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தெய்வீக ஆசீர்வாதங்கள் என்னங்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேன்மையை குறித்து. அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் கிறிஸ்துவுக்குள் உள்ள ஆசீர்வாதங்கள் நிறைய சொல்றாரு. ஒன்னு குறிச்சிட்டு போறேன். எபேசியர் 1:3 2வது பகுதி, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல நம்மை தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்தார். இரண்டாவது ஊழியத்தின் ஆசீர்வாதம். அடுத்தது சரீர பிரகாரம் உலக பிரகாரம். இப்படி நீங்க இதை பார்த்துக்கிட்டே நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆவிக்குரிய உன்னத நிலைமையில் அந்த எபேசு சபை இருந்தது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அங்க ஒரு பெரிய மார்க்கெட் உண்டு, கொடுக்கல் வாங்கல் விற்பனை எல்லாம் உள்ளது. அதுக்குள்ள போகணும்னா என்ன செய்யணும்? நம்ம ஊர்ல திருநீர் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து அங்க ராயருடைய ஜலம் இருக்கும், அது மேல தெளிக்கணும். நான் ராயனை நான் அங்கீகரிக்கிறேன். இந்த பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு இருந்தது. இயேசுவை தவிர வேறு யாரையும் அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார். இரண்டாவது, வருஷத்துக்கு ஒரு முறை லார்ட்ஸ் டே. த லார்ட்ஸ் டே என்ன? ராயனே என் கடவுள் என்று அறிக்கப்படும். எது உண்டு, இதை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது. மூன்றாவது, வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும். நமக்கு இப்போ ஆடி மாசம் தானே எல்லா இடத்துலையும் கொடை நடக்கல, இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். மிக மோசமான இழிவான நிலைமையில் உள்ள இம்மாரல் ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல்ல இவங்க கலந்து கொள்ள மாட்டார்கள். இது எல்லாமே அங்குள்ள விசுவாசிகள் எதிர்கொண்ட பிரச்சனை. இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவங்க அவங்க குடும்பத்தார்கள் எத்தனையோ பிரச்சனை அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைமை வருது. ஏய் சாமி கொடை வைக்கண்டாக வாடா, வந்து சாப்பிட்டுட்டு போ, வா என்ன இது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது அவங்க கூப்பிடதான் செய்வாங்க. அது தப்பு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆமா, போக மாட்டோம். அங்க பிரச்சனை உண்டாகும். அதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு உண்டாகிற உபத்திரம். கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டாகிற உபத்திரம். எதை சொல்றாரு? வெளிப்படுத்த 1:9 சொல்றாரு, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்க. இதெல்லாம் யோவான் சந்தித்தார். எபேசு விசுவாசிகள் சந்தித்தார்கள். அதான் இவரை தூக்கி கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க, ஒன்னும் செய்ய முடியாது. சரி, இது எபேசு பட்டணத்துடைய நிலைமை. இப்படி இருந்த எபேசு சபை கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழிச்சு பவுல் இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகளை சொல்லும் போது எபேசு சபை மூப்பர்களை அழைத்து அவங்களுக்கு என்ன சொல்றாரு? மந்தையை தப்ப விடாத அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை அழைத்தான் சொல்லி அப்படியே எல்லாம் வந்துட்டு அவர் சொல்றாரு 27, எல்லாருடைய ரத்த பலிக்கும் நீங்க நான் சுத்தமா இருக்கேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளா வைக்கிற. எப்படி அதை சொல்றாரு? 26ஆம் வசனம். தேவனுடைய ஆலோசனை ஒன்றை நான் மறைத்து வைக்காம எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்திருக்கேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையா இருங்கள் என்றால் 29ஆம் வசனம், நான் போன பின்பு மந்தை தப்புடாத படிதான உங்களிலும் சிலர் எழும்பி சீழ தங்கத்தில்
அறிந்திருக்கிறேன். எப்படி வெளிப்பாடு பார்த்தீங்களா? இந்த சபையை குறித்த பாரம் இருந்த மனுஷனுக்கு சபையை வெளிப்படுத்தி கொடுத்தார். அடுத்தது சொல்றாரு, 3 வருஷ காலமாய் இரவும் பல கண்ணீரோட இடவங்கள அவனுக்கு புத்தி சொல்லிக்கொண்டே நினைத்து விழித்திருங்க. அதை எப்படி சொல்றாரு தெரியுமா? 28 ஆகையால் உங்களை குறித்தோ தேவன் தம்முடைய சுயரத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து நான் தான் வச்சேன்னு சொல்லல. பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியுடைய ஏவுதலினாலே அவள் அங்க கண்காணிகளை வைக்கிறாவே பரிசுத்த ஆவியான வைத்திருக்காரியா. ஆனா இதெல்லாம் நான் போன பிறகு நடக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அவர் சொன்னபடியே நடக்குது. இந்த ஊழியக்காரங்க என்ன ஆண்டவர் சொன்னாரோ அது நடந்தது. அதனால்தான் எபேசு சபைக்கு தலைமை பீடமாக விளங்கின எபேசு பட்டணத்தில் இருந்த எபேசு சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 1ஆம் வசனம் எழுதுங்க. பாத்தீங்க, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? போதும். ஆண்டவர் டைரக்டா இப்ப யோவான்ட்ட பேசுற. ஏன் எபேசு சபைனா எபேசு சபையில தான் அப்போஸ்தலனாகிய யோவான் பிஷப்பாக இருந்தார். கிபி 95 அவர் பத்முக்கு அனுப்பப்பட்டு கிபி 96 விடுதலை ஆகி மறுபடியும் அவர் எபேசு சபையில தான் போய் இருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி எல்லா சபைகளுக்கு அனுப்பினார். ஆகவே ஆண்டவர் அதாவது எபேசுனா என்ன அர்த்தம் தெரியுமா? எபேஸ் டிசைரபிள், விரும்பப்படத்தக்கது, ஒரு விருப்பமான ஒரு இடம். ரோம ராஜ்யத்தினுடைய கமர்ஷியல் சைடு, அல்லது வர்த்தக ரீதியாக எடுத்தாலும் பொலிட்டிக்கல் சைடு எடுத்தாலும் எபேசு பட்டம் மிக முக்கியத்துவம் வாங்கின பட்டம். கிபி 262 பார்த்து சொல்றேன். கிபி 262 கோட்ஸ் என்கிற வம்சத்தால் அந்த பட்டணம் முழுவதும் அடிக்கப்பட்டது. நான் இந்த பட்டணம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கல, இப்ப இருக்க துருக்கி. அப்போ நீங்க யோசித்து பாருங்க, இந்த 7 சபைகள் நிறைய விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவ பட்டணமாக கிறிஸ்தவர்கள் நிறைந்த பகுதியா இருந்தது எப்படி முஸ்லிம் நிறைந்த இஸ்லாமிய தேசமா மாறிற்று? அதுக்கு காரணம் ஓட்டோமன் எம்பையர். சரித்திரம் படிச்சார். ஓட்டோமன் எம்பையர்ல முழுவதும் அவர்கள் இஸ்லாமிய காரியங்களை அவர்கள் என்ன சொல்றது கொண்டு வந்த போது அந்த பகுதி முழுவதும் எருசலேமையும் அவர்கள் பிடித்தார். அதனால்தான் 7 சிலுவை போர்கள் நடந்தது. 7 சிலுவை போர்கள் நடக்கவில்லை என்றால் ஐரோப்பாவையும் அவர்கள் பிடித்திருப்பார். இந்த சிலுவை போர் தான் ஓட்டோமன் எம்பையரை தடுத்து நிறுத்திட்டு என்று சரித்திரம் கூறி. ஆகவேதான் எபேசு சபை குறித்து முதலாவது 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சபை எப்படி இருந்ததுன்னு இந்த கடிதத்தில் எழுதுகிறார். எவ்வளவு ஆவிக்குரிய உன்னத நிலைமையில் கிறிஸ்துவுக்குள் வைராக்கியமாக பவுலப்போதுடைய போதனையின் கீழ் அது வளர்ந்து வந்ததோ
அது 50 ஆண்டு காலம் தாண்டி எப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலைமைக்குள் போய் இருக்கிறது, அது என்ன செய்ய வேண்டும் என்று எழுது. ஆவிக்குரிய ஜீவன் தோங்குவது ரொம்ப எழுப்புதல்ல, ரொம்ப வைராக்கியம் ஆண்டவருக்கு. காலங்கள் கடந்து போகும்போது நம்முடைய அபிஷேகம் எப்படி இருக்கு, நம்முடைய டெடிகேஷன் பிரதிஷ்டை எப்படி இருக்கு, நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கு, கர்த்தரை பற்றும் விசுவாசம் எப்படி இருக்கு, தேவன் பேர் வைக்கிற அன்பு எப்படி இருக்கு, நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் 50 வருஷம் கழிச்சு பார்க்கணும். கோல்டன் ஜூப்ளி அப்படிதானே. 25 வருஷம் வந்தா சில்வர் ஜூப்ளி, 50 வருஷம் வந்தா கோல்டன் ஜூப்ளி, 75 வருஷம் வரை இருந்தா பிளாட்டினம் ஜூப்ளி. அதை நிறுத்து பார்க்கணும். நாம் எப்படி ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தை முடிக்கிறது. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் நீங்கள் அநியாயத்தை சகித்தது உண்டே. எபிரேயர் எழுதுகிறார். நிறைய பேர் ஆவிக்குரிய ஜீவத்துல நல்லா ஆரம்பிப்பாங்க, ஆவிக்குரிய ஜீவத்தில் இடர்பாடே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓயாம உழைக்கிற ஒரு ஆள் இருக்கான், நம்மளே தளர்ந்து உட்கார்ந்துரும். யாருன்னா பிதாது சாத்தான். அவன் டயர்டே ஆக மாட்டேன். எப்படியாவது கண்ணில திக்க வச்சோம். ஏன்னா ஒரு விசுவாசியோட போராடுற 3 காரியம் இருக்கும். ஒன்று மாமிசம், இன்னொன்று சுயம், மூன்றாவது உலகம். இந்த 3க்குள்ளையும் ஒரு விசுவாசி போராடி 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 மேற்கொண்டு வர்றதுக்குள்ள ஒவ்வொன்னா தெய்வம் நம்ம தலைமை தாழ்ந்து உட்கார்ந்து. ஆனா பிதாது ஒரு நாள் இல்லையா, அப்படியே எங்க போயிட்டு வர உலகம் பூரம் சுத்திட்டு வர, ஊர் சுத்தி ஒரு இடத்துல இல்லாம உலகம். என் தாசனாய் யோபின் மேல் நீ கண் வைத்தாயோ. ஆமா, அவன் என்ன சும்மாவாக தேவைக்கான், எல்லாம் வேலி எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் தான் எப்போதுமே நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு தெய்வீக பாதுகாப்பு. ஊழியத்தில் இருக்கேன், எனக்கு தெய்வீக, எனக்கு மட்டும் இல்லை, என் ஊழியத்தில் உள்ள ஊழியர்கள், உதவி செய்வர்கள், சபையார் ஒருத்தர் கீழே விழுந்துட்டாலே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவரை பாதுகாக்க, ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு. ஆகவே அவன் சுத்திக்கிட்டே வர்றான். எந்த இடத்துல கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி தீர்கிறான். உலகம் சுற்றும் வாலிபன். அப்படி சொல்லுவான், என்ன சார் நீங்க சினிமா பேர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. 80 நாளிலே உலகத்தை சுற்றினவன். 1 பேதுரு 5:8, ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாதானவன் கெதிகள் திங்கம் போல விழுங்கலாம் என்று வயதேடு சுத்தி சுத்தி பார்த்தான். ஆனா கர்த்தர் நம்மை காக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய், என் கிருபை உனக்கு போகும். இந்த கிருபையை தந்து 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 பலப்படுத்துறதுனாலதான் நாம முன்னேறி போயிட்டு எபேசு சபைக்கு வரும். எபேசு சபையின் தூதனுக்குன்னு சொன்னாரா, விசுவாசிகளுக்குன்னு சொன்னார். தூதன், தூதனை யார்? ஊழியக்காரன்.
நான் முதலே சொன்னல, தேவன் கொடுக்கிற செய்தியை வாங்கி கொடுக்கிறேன். தூதன் ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரனுக்கு நீ எழுது. யார்கிட்ட அதிக கணக்கு கேட்பார்? உங்க கிட்டையா, ஏன் கிட்டையா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இல்லை இவர்கிட்டையா? அவர்கிட்ட கேட்க மாட்டார். அவர் ஊழியம் வேலை செஞ்சுட்டு ஊழியங்கார், நம்ம சொன்னது அவர் செய்கிறாரு, உத்தமா செஞ்சுட்டு போற, அதுக்குரிய பிரதிபலன் கத்த. அது உங்களுக்கு நீங்க வந்து காஸ்பல் ஒரு பாக்குறீங்க, வீடு சந்திப்பு பாக்குறீங்க, மென்ஷன் ஊழியம் செய்றீங்க, பணிவிட ஊழியம் செய்றீங்க, அதுக்குரிய பிரதிபலன் கத்த உங்களுக்கு தந்துடுவார். அதில் தேவன் ஒரு நாள் குறை வைக்க மாட்டார். கணக்கு எங்கே இருக்கிறாங்க? நீ என்ன சொல்லி கொடுத்த? நான் கொடுத்த வேதத்தை சொல்லிக் கொடுத்தியா? ராமாயணம் மகாபாரதம் சொல்லி கொடுத்தியா? கணக்கு கேட்பாரு ஆண்டு. அதான் பயமா இருக்கு. அதாவது இந்த உலகத்தோட இது முடியும், நாம எப்படியோ நான் தெரிஞ்சுப்பேன். நித்தியம் இருக்க, நித்தியத்துல நியாய தீர்ப்பு வேற. நியாய தீர்ப்புல அவர் கொஞ்சம் கூட இறக்கம் காமிக்க மாட்டார். சொன்னால் உங்களுடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம், உங்களுடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உங்களுடைய நாமத்தினால் அதை பண்ண இதை பண்ண, ஒரேவன் நான் உங்களை அறியேன், நீர் எவ்விடத்தார்? மத்திய அதிகாரத்தில் இருக்குல்ல, உங்களை சொல்ல மாட்டார், உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனா எங்களுக்கு ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து தப்பணும்னா என்ன செய்யணும்? ஒழுங்கா வேலை செய்ய. 7, 21, 22, 23, 22 வாதிங்க. அந்நாளில் அநேகர் என நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா 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 அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, பாத்தீங்க, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்கள் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. அற்புதம் செய்த, தீர்க்கதரிசனம் சொன்ன, பிசாசு விரட்டின, அக்கிரம செய்கைக்காரர் என்றார். ஊழியம் செய்து பாதாளத்துக்கு போகிற ஊழியர்கள் உண்டு, தேவனுக்கு பக்தியாய் வாழ்ந்து பரலோகம் போகிற விசுவாசிகள் உண்டு. 2 தைரியம். அதனால்தான் ஊழியம் செய்கிற நாங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகராக அதிருப்பீர்கள். போதிக்கிறது ஈஸிதான், போதித்தபடி நடப்பது கஷ்டம். இன்னைக்கு பயிர் வத்தனம் பேசிட்டு வந்து ரெவியூ பண்ணுவேன். ஏன்னா இங்க வந்தோன்னதான் அவ்வளவு வருது. யாருக்கு வந்து தியானம் என்ன பேசணும், ஜோமெண்ட் அப்படியே வந்தா அப்படியே வர்றத சொல்லிக்கிட்டே போறேன். அப்புறம் உட்கார்ந்து ரெவியூ பண்ணுவேன், என்ன பேசணும், பேசுறதுக்கும் என் ஜீவத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? உண்மையை பத்தி பேசுறேன்னு இந்த உண்மை உள்ளவனா இருக்கேன். இதை நிறுத்து பார்த்து சரியில்லைன்னா சீர்படுத்தி விடணும். அப்பதான் பழச்சோம். ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கும் எனக்கும், அந்த கதை ஆவிக்குரிய ஜீவத்துல செல்லாது. ஊழியக்காரனுக்கு எழுது, அவன் பேர் சொல்லப்படல. அதான் எபேசத்துல நிறைய ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். தீமோத்தேயு இருந்தாரு, தீத்து இருந்தாரு,
எல்லாம் நிறைய இருந்தான். அவனுக்கு நான் சொல்றதை நீ எழுத ஆரம்பி. ஊழியக்காரர்கள் கவனமா, விசுவாசிகள் தேவனுக்கு தங்களுடைய வேலை நேரம் போக தேவன் கொடுத்த கிருபையின்படி அளவின்படி உங்களால் இயன்ற ஊழியத்தை கர்த்தருக்கு அவருக்கு எடுக்க பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஆனா ஊழியர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதானே அப்படிதானே சொல்லியிருக்கு இல்லையோ? என் சித்தப்படி ஜெய்வன், என் சித்தப்படி ஜெய்வன் இருக்கா? அப்படி இல்லை. அது 7:21 பல்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின்படி, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பல்லோ ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிடாதில் யாரை பத்தி? ஊழியக்காரனை பத்தி சொல்றாரு. சொல்லிட்டு தான் கீழே சொல்றார். புரியுதா? பல்லோகத்திற்கு பிதாவின் சித்தம், தேவ சித்தம். ஊழியக்காரர்கள் தேவ சித்தம் செய்யாடப்பட்டது. சரி, இந்த தூதனுக்கு என்ன எழுதினாருங்கிறத அடுத்த வாரம் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா அதில் ஒன்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது அந்த சபையினுடைய காரியங்களை பாராட்டுகிறார். மூன்றாவது சபையினுடைய குறைகளை எடுத்து சொல்லுகிறார். நான்காவது அந்த சபைக்கு என்ன செய்வேன் என்பதை 4 பகுதியாக 4 பகுதியும் அடுத்ததான். நல்ல பிதாவே